நல்லா இருக்குங்க படம். எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஒரு புதுமையாக இருக்குது இந்த லவ் ஸ்டோரி யாருமே எதிர்பார்க்காத லவ், யாரும் எதிர்பார்க்காத கதை. ஓகேங்க, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸோட எல்லாம் பார்க்கலாம். அவங்களுக்கும் எல்லாருக்குமே எல்லா வயதினருக்கும் இது பிடிக்கும். அந்த படம் நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக், பாட்டு எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க படம், நல்லா இருக்கு. அதாவது உண்மையான காதல்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு இது. இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இந்த மாதிரி படம் வர்றது தான் பெஸ்ட்டு. நல்லாவும் இருக்குது படம். செகண்ட் ஹாஃப்லாம் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி லவ் ஸ்டோரி நல்லா இருக்குது. எல்லாமே புதுசாக இருக்க மாதிரி தெரியல, எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. பார்க்கலாம், படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சார், யதார்த்தமாக இருக்குது, நடிக்கிற மாதிரியே தெரியல. நல்லா கேஷுவல் நடிச்சிருக்காங்க. நல்லாவும் இருக்குது படம் பார்க்குறதுக்கு. சாங்ஸ் தான் சூப்பராக இருக்குது. ஃபேமிலி தாராளமாக பார்க்கலாம் சார், ஃபேமிலியோட பார்க்கலாம். ரொம்ப ஒரு இதெல்லாம் இல்லை. அந்த எப்படி ரொம்ப எமோஷனலாக இருக்குது படம், நல்லா இருக்கு. இல்லை, இது மாதிரி பார்த்த மாதிரி எங்களுக்கு தெரியல எதுவும். இது நல்லா சொல்லியிருக்க விதம் நல்லா இருக்கு. ஏற்கனவே வந்திருந்தா கூட அவங்க சொன்ன விதம், அந்த எல்லாமே சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. அவங்க அதை கொண்டு போகிறது எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ சார். கமாண்டர் லவ் ஸ்டோரி வித்தியாசமான கதை தான். என் அனுபவத்தில் சொல்கிறேன். ஆக்ஷனுக்கு இங்கே அர்ஜுன் படம்லாம் நான் நிறைய பார்த்துக்கிறேன். ஓகேவா? போரில் சண்டை போடுறது, வாரில் சண்டை போடுறது. ஏன் சிவகார்த்திகன் படம் கூட தான் பார்த்துக்கிறேன். படம் ஓடிக்குது தான், தவறு சொல்ல. ஆனால் இந்த படம் கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றது தானா? டெஸ்ட் பேபிலாம் இல்லையா? அது குழந்தையா தெரியாது. அதுதான் தியாகன்றது. அதுதான் தியாகம் பண்ணுறப்பல அந்த கமாண்டர். அதுதான் தியாகம் பண்ணுறது அந்த காதலி. அதுதான் தியாகம் பண்ணுறது ஒரு வாரிசு. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், நாட்டுக்கு ஒரு ராணுவத்தில் பையனை உருவாக்கும். இதுதான் கதை. வீட்டுக்கு ஒரு குடிகாரனை ரெடி பண்ணலாமா? வீட்டுக்கு ஒரு போதை இருக்கிறவங்க ரெடி பண்ணலாமா? ஆனால் நாட்டுக்கு ஒரு கமாண்டர் தேவைப்படுதுன்னா இந்த படம் ஒரு எடுத்துக்காட்டு தான். இதுதான் ஸ்டோரியே. ரொம்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நிறைய மிலிட்ரி கதையெல்லாம் சேர்த்தா குழப்பமாக இருக்கும். ஓகேவா? நான் இதுக்கு வரைக்கும் பேச விரும்பலை. ஓகேவா? இதுதான் கமாண்டோ லவ் ஸ்டோரி படம் வந்து இன்றைக்கி சினிமாவில் தேட்டரில் பார்த்ததில் மிக அருமையாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். நல்ல அருமையாக இருந்தது படம். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு முழுமையான திருப்தியான படம் பார்த்ததை எனக்கு நினச்சேன். ஸோ இந்த படத்தில் நடிச்சவங்க அத்தனை பேரும் நல்லா டேலண்டாக நடிச்சுக்கிறாங்க. ஒரு புதுமையான ஸ்டோரி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எந்த ஒரு படத்துலையும் வந்ததுலன்னு தான் சொல்லலாம். ஸோ நல்ல ஸ்டோரி, நல்லா நடிச்சுக்கிறாங்க. அந்த ஹீரோயின் நடிச்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நடித்தவரும் சரி, செகண்ட் ஹாஃபில் நடித்தவரும் சரி, நல்லா நடிச்சுக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டுகளாக தமிழ் சினிமாவிலே இப்படி ஒரு ஸ்டோரி இல்லைன்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஸ்டோரி எடுத்து நல்லா டைரக்ட் பண்ணி அத்தனை பேரும் நல்லா நடிச்சுக்கிறாங்க. ஒரு புதுமையான ஸ்டோரியாக இருக்குது. அதனால் இந்த படத்தில் நடிச்சுள்ள அத்தனை பேருக்குமே, இந்த கமாண்டோ ஸ்டோரி லவ் ஸ்டோரியில் நடித்தவங்க அத்தனை பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி வந்து மக்கள் வந்து இந்த படத்தை எல்லாருமே நீங்கள் பார்க்கணும். ஏன்னா ஒரு புதுமையான ஸ்டோரி, இந்த மாதிரி இது கிடையாது. ஒரு மிலிட்ரி சம்மந்தமாக எடுத்து அதில் அவங்க எப்படி வாரிசாரை உருவாக்குறாங்க அப்படின்றத ஒரு நல்ல எடுத்திருக்காரு அந்த டைரக்டர். அவங்க அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. மியூசிக் நல்லா இருந்தது சார். மியூசிக் அருமையாக இருந்தது. ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி என்னை வந்து எல்லாருமே ஒரு இதாக சொல்லுவாங்க. ஆனால் நான் எத்தனையோ முறை இதை அழுதுட்டேன். அந்த படத்தை பார்த்து அழுதுட்டு இருந்துட்டேன். கண்ணில் எப்போ கூட எனக்கு கண்ணில் தண்ணி வருது, பேச முடியல என்னால். அதனால் மியூசிக் நல்லா இருக்குது. அந்த வாய்ஸ்களும் நல்லா இருந்தது. மியூசிக் கொடுக்கறதுனால தான் கண்ணில் தண்ணி வர அளவுக்கு அது கொண்டு வராங்க அந்த மியூசிக். ஸோ அதனால் அதுவும் நல்லா அருமையாக இருந்தது. அது சும்மா சொல்லக்கூடாது. இந்த படத்தை எல்லா மக்களும் பார்க்கணுன்றது தான் என்னுடைய விருப்பம். நன்றி.